அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டாடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கலாமா முடியாதா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சவங்க கிளியர் பண்ணியிருக்காங்களா இல்லையா? ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்ன? எந்தெந்த எக்ஸாம் எப்போ வரலாம்? இது மாதிரியான எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோவில் பதிலாக இருக்க மாதிரியான ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான அந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் சேனலில் ஸ்டேட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்க்கானும் சென்ட்ரல் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு வெர்டிகளுக்கு என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அடுத்தடுத்து உள்ள போகும். ஸோ இப்போ ரயில்வேஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு சிபிடி எக்ஸாம்ஸ் தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆர் சிபிஇ, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம அட்டன் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாமுமே கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் போய் ஆன்சரை கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அதே டிஎன்பிசியில் இப்போ வரைக்கும் மோஸ்ட்லி ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம்ஸாக தான் இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதுவாக இருந்தாலுமே நம்ம கைப்பட ஷேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 4 ஆப்ஷன், 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம கைப்பட பிளாக் பென்னில் ஷேட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ மேஜர் டிஃபரன்ஸ்னா இது ஒன்று இருக்கா? அதை தாண்டி இன்னொரு விஷயம் நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்றது. ரயில்வேஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அது எந்த ஸ்டேஜஸாக இருந்தாலும் டயர் 1, டயர் 2, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னு இந்த மாதிரி ஓவரால் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்றது இருக்குது. நம்ம கரெக்டாக போட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு மார்க்கு கிடைக்கும். ஆனால் அதே கொஸ்டினை தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா நம்ம எடுத்த மார்க்ல இருந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யூஸ்வலாக 1/3. இப்போ ஒரு மார்க்கு கிடைக்குதுன்னா தப்பா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதே கொஸ்டின்ல இருந்து 0.33 மதிப்பெண்கள் வந்து குறைச்சிருவாங்க. 0.33 குறையிற மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ்ன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இது அக்யூரேசியை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அதிகமாக இருக்கும் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும். பட் அதே டிஎன்பிசியில் மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க் இல்லைன்றதுனால ஒரு சின்ன அட்வான்டேஜ். பட் அது லக் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் டிஎன்பிசியில். ஸோ அப்போ நமக்கு ஒரு 10 கொஸ்டினில் 5 கொஸ்டின் நம்ம நெகட்டிவாக யோசிக்காமல் கிளிக் பண்ணிட்டு வந்தால் கூட லக்கு நிறையா இருந்துச்சுன்னா அதில் 6-7 கொஸ்டின் கரெக்டாக வந்துட்டுனா கூட பெரிய விஷயம் தான். ஆனால் இங்கே லக் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அக்யூரேசியை நம்ம கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் மார்க்ன்றது ரயில்வேஸ்லையும் டிஎன்பிசிலையும் இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தாண்டி டைம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். ஸோ யூஸ்வலாக இப்போ என்டிபிசி ஒரு முக்கியமான எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன் ரயில்வேஸில், அதோடைய டைம் ஸோ 1.5 மணி நேரம் கிட்ட, 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம் கிட்ட நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் நம்பருமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 100 கொஸ்டினோ 120 கொஸ்டின் இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது 1.5 மணி நேரத்தில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதே டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டியூரேஷன், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 180 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு உட்காந்துருக்க வேண்டியது இருக்கும். கொஸ்டின் நம்பருமே அதிகம், 200 கொஸ்டின்ஸ் யூஸ்வலாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலையுமே 200 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஒரு மேஜர் டிஃபரன்ஸாக ரயில்வேஸ்க்கும் டிஎன்பிஎஸ்க்கும் இருக்கக்கூடிய இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க்கையும் இந்த ஓஎம்ஆர் அண்ட் சிபிடி பேஸ்டு எக்ஸாம்ஸையும் கொஞ்சம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரி, இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸ்க்கும் டிஎன்பிஎஸ்க்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, எது காமன் சப்ஜெக்டாக இருக்கும், எது டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டாக இருக்கும், எது வந்துட்டு ஒரே மாதிரி நான் படிச்சுக்க முடியும், எது வந்துட்டு வேற மாதிரி நான் படிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ரெண்டு எக்ஸாம்லையுமே ஒரே மாதிரி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்னா அது ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸில் வரக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆகட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸ் ஆகட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ரயில்வேஸ்க்கும் அதே வந்துட்டு இந்த டிஎன்பிசிக்கும் இது ரெண்டும் மோஸ்ட் காமன். பட் ஆனால் ரயில்வேஸில் வந்துட்டு இப்போ இந்த 3 சப்ஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 சப்ஜெக்ட்டுமே ஈக்குவலான வெயிட்டேஜ் கிட்ட தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்டிபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங்ல 30 கொஸ்டின், மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ஓரளவு ஈக்குவலா இருக்குது. 30, மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவோம். ஆனா இங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இப்போ குரூப் 2 அண்ட் குரூப் 4லலாம் பார்த்தோம் அப்படின்னா, சரி குரூப் 2ல கூட நமக்கு தமிழ் இங்கிலீஷ் வந்தது, குரூப் 1லலாம் பார்த்தோம் அப்படின்னா 175 கொஸ்டின் வந்துட்டு நமக்கு ஜிஎஸ் மட்டுமே வரும். அண்ட் இதே வந்துட்டு இங்கே குரூப் 2 அண்ட் குரூப் 4ல பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ லாங்குவேஜ் பேப்பர்ஸ் வர்றதுனால அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் 25 கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸ் வரும், மீதி 75 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஜிஎஸ்ல இருந்து வர மாதிரி இருக்கும். அப்போ ஜிஎஸோட இம்பார்ட்டன்ஸ், ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல இப்போ நம்ம சொன்ன அந்த சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டிலாம் சொல்றோம் இல்லையா, இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அது டிஎன்பிசிக்காக இருக்கும். பட் அதே ரயில்வேஸில் ஒரு சில பேர் வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய 2 சப்ஜெக்டை நல்லா தரவு பண்ணி வச்சுட்டு ஜிஎஸ்ஸை மேலோட்டமாக படித்து கிளியர் பண்ணி போனவங்களும் நிறைய இருப்பாங்க. பட் அங்கே வாஸ்டான சிலபஸ் வெயிட்டேஜ் கம்மி, பட் இங்கே வாஸ்டான சிலபஸ் வெயிட்டேஜ் அதிகம். இது இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் ரயில்வேஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஆனால் அது போக இப்போ ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குங்க இல்லையா,
இதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரயில்வேஸில் அதுதான்ப்பா உங்களுக்கு எல்லாமே. ஸோ ரீசனிங்கும் மேத்தமெட்டிக்ஸும் எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஷார்ட்கட்ஸு ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் பூஸ்டராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு அடித்து நவுத்தி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு லீடு கொண்டு போக முடியும். எல்லாருமே அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா லிமிட்டடான டாப்பிக்கு நல்லா வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா. பட் அதே இங்கே டிஎன்பிசியில் அதே மேக்ஸ் ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே லிமிட்டடாக இந்த இடத்துல அது மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லாமே. ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் மேக்ஸ் தான் நீங்கள் ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஆனால் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லைனாலுமே கொஞ்சம் அதை விட கம்மியாக எஃபர்ட் போட்டுக்கிறதே போதும். ஏன்னா 25 கொஷின்ஸு, அதுலேயும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அப்போது டிஎன்பிசியில் மொத்தமாக இப்போ 200 கொஷின் கேட்குறாங்கன்னா குரூப் 1ல் 25 கொஷினுக்கு தான் மேக்ஸ் ரீசனிங் ரெண்டும் சேர்த்தே வரும். ஆனால் அதே இப்போ ரயில்வேஸில் ஒரு 100 கொஷின் கேட்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இருக்குன்னா 60 கொஷின் வந்துட்டு மேக்ஸ் ரீசனிங்கில் வரும். ஸோ அப்போ பெர்சன்டேஜ் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு பெரிய டிஃப்ரென்சஸாக இருக்கும். அப்போது மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸில் ரொம்ப முக்கியம். டிஎன்பிசியில் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட மாட்டேன், அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு வெயிட்டேஜ் இருக்குன்றதை நமக்கு சொல்லலாம். ஆனால் இதோட ஒரு பெரிய விஷயம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னதான், இங்கே நெகட்டிவ் மார்க்கிங்ன்றது இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதே வந்துட்டு இங்கே டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இல்லைன்றதுனால சப்போஸ் ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிட்டோம், 2 ஆப்ஷனில் ஒரு 2 ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் 2 தூக்கிட்டோம், இன்னும் 2 தான் இருக்குன்னா யோசிக்காம டக்குன்னு எது கொஞ்சம் மைண்ட்ல வருதோ அதை போட்டுட்டு வந்துடலாம். ஆனா அதே ரயில்வேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷனை தூக்கிட்டா கூட மீதி 2 ஆப்ஷன்ல முடிஞ்ச அளவு அக்யூரேட்டா போட ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே இங்க கவுண்டபிள் தான். நெகட்டிவ்ல விட்டுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் 0.5 மார்க் கம்மியா இருக்கிறதுனால ஒரு 10,000 1 லட்சம் பேரை கூட கம்மியா போறது கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது, தள்ளி போறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணும். ஏன்னா இதோட கட் ஆஃப் டீடைல்ஸை நீங்க பார்த்துக்கலாம். ரயில்வேஸ்ல இப்போ என்டிபிசிக்குலாம் வந்தப்ப 74.5723 அப்படின்னு 4 டிஜிட் டெசிமல்லே 4 டிஜிட் தள்ளி கொடுப்பாங்க நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால. ஸோ அதனால இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ், பெரிய வித்தியாசம்னா இதுவாக தான் இருக்குது. சரி, இப்போ இந்த 2 வெர்டிகல்லையுமே ரயில்வேஸ் ஆகட்டும் டிஎன்பிஎஸ் ஆகட்டும் எப்போ என்ன எக்ஸாம் வரப்போகுது. ஸோ 2 வெர்டிகல்லையுமே நமக்கு இந்த ஆனுவல் பிளானர் வந்துருச்சு அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக எந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எப்போ எக்ஸாம் இருக்க போகுதுன்னு ரொம்ப அழகாக வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேட் முதற்கொண்டு நமக்கு தெரிஞ்சிட்டதுனால கிளியராக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்பிசியில் நமக்கு சிடிஎஸ் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு அதோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, மே மாதம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது குரூப் 1 மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ்ன்னு சொல்லலாம் மொத்த டிஎன்பிசிலையுமே. ஸோ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வரப்போகுது. எக்ஸாம் வந்துட்டு அதுலேருந்து ஒரு 2 மாதம் கழிச்சு வருதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நான் பார்க்கல. பட் குரூப் 1 நோட்டிஃபிகேஷனும் அடுத்து சிடிஎஸ் உடைய டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கு வருது. அண்ட் அதே குரூப் 2 2A அண்ட் அதே இன்னொரு ஒரு சிடிஎஸ் இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் குரூப் 4 அப்படின்னு 6 எக்ஸாமுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் இந்த சிடிஎஸை தாண்டி மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக நம்ம எப்பயுமே எய்ம் பண்ணக்கூடிய குரூப் 1 அண்ட் குரூப் 2 குரூப் 4 இது மூணுமே. குரூப் 1 வந்து ஜூன் மாதம், குரூப் 2 வந்துட்டு நமக்கு ஆகஸ்ட் மாதம் அண்ட் குரூப் 4 வந்துட்டு அது அக்டோபர் மாதம் அப்படின்னு தெளிவாக டேட் கொண்டு நம்ம கொடுத்துட்டாங்க. பட் இங்கே ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் 2025 வர வேண்டிய அந்த 8 நோட்டிஃபிகேஷன்லையுமே கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருந்துச்சு. கேசஸ்லாம் நடந்ததுனால டிலே ஆகி தான் இப்போ போன வருஷம் நான் வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ 2024-25 குரூப் டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த எக்ஸாமே இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். பட் ஆனால் ஆனுவல் பிளானர் டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏஎல்பி எக்ஸாம் தான் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏஎல்பி வந்துட்டு பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், செக்ஷன் கண்ட்ரோலராக இருக்கட்டும் நமக்கு மார்ச் ஏப்ரல் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஆகஸ்ட் மாதமும், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஜூலை மாதத்தில் ஜேஇ அண்ட் பேராமெடிக்கல் எக்ஸாம்ஸு, அந்த கொஞ்சம் கடைசியில் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மினிஸ்டரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் அண்ட் குரூப் டி லெவல் 1 குரூப் டிக்கான எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் 2026 நமக்கு அக்டோபர் மாதம் கிட்ட வரலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதை விட இன்னொரு பெரிய இன்ஃபர்மேஷன் முக்கியமானதை நான் சொல்லிக்கிறேன். 2026 வர வேண்டிய எக்ஸாமை விட்டுருங்க. இப்போ 2025க்கான நோட்டிஃபிகேஷன் இந்த ஜனவரியிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ இந்த 2025 ரயில்வேஸ் வந்து இந்த எல்லா எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து சில இது எக்ஸாம்ஸ் வந்துட்டு அது பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டக்ட் பண்ணுறதும். ஆனால் அதே வந்துட்டு இந்த 2025 குரூப் டியோடைய நோட்டிஃபிகேஷன் 10th லெவல் குவாலிஃபிகேஷன் 10வது முடிச்சிருந்தா போதும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வரப்போகுது. ஷார்ட் நோட்டீஸ் வந்துருச்சு. 22,000 வேகன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்களோ ஏதாவது இந்த 10th முடிச்சிருக்கோம், ஒரு குரூப் 4 அட்டன் பண்ணுறவங்க குரூப் டி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு
ரெண்டு எக்ஸாமுக்குமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரயில்வேஸ் மட்டும் படிச்சுட்டு டிஎன்பிசியை அட்டன் பண்ணி கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. டிஎன்பிசியை மட்டும் நான் படிச்சுட்டு ரயில்வேஸ் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆனால் ரெண்டுத்தையும் நீங்கள் குழப்பியும் படிக்கவே கூடாது. சரி, இப்போ நான் அந்த கொஸ்டினுக்கு வர்றேன். சார், இப்போ நான் இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமனான டாபிக்ஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ நான் ஃபஸ்ட்டே இந்த டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். இப்போ ஜிஎஸ் தான் நமக்கு மெயின் டிஃப்ரென்சஸாக இருக்க போகுது. ஸோ ஜிஎஸ் வந்துட்டு இங்கே ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிமிட்டடான அந்த வெயிட்டேஜில் இருக்கும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இதுதான் எல்லாமே. ஸோ அப்போ நிறைய வெயிட்டேஜில் வரக்கூடியது ஜிஎஸ்ஸாக இருக்கும். அது குரூப் 4 அண்ட் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் வர்றதுனால 100 கொஸ்டின் அதில் போயிடுது. அதை தவிர்த்து சொல்கிறேன், மீதி இருக்கக்கூடிய 100 கொஸ்டினும் குரூப் 1ல் வந்துட்டு எல்லாமே ஜிஎஸ் தான். 200 கொஸ்டின் 175 ஜிஎஸ்ன்றதுனால அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ ரயில்வேஸில் கிட்டத்தட்ட அதே சிலபஸ் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ரயில்வேஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்லைனர் கொஸ்டின்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஜிஎஸ் வந்துட்டு இப்போ டிஎன்பிசியில் ஜிஎஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கிறீங்கன்னா, டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு ஜிஎஸ் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமுடைய ஜிஎஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதே ரயில்வே எக்ஸாமுடைய ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ டிஎன்பிசியை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் படிக்கணும்னா கொஞ்சம் அந்த எக்ஸாம்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரீசனிங்கு அதே ஆப்டிடியூடை எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே இப்போ ரயில்வேஸ் படிக்கிறவங்க ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க மேத்தமெட்டிக்ஸு. ஏன்னா அங்கே வந்துட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஜிஎஸ் வந்துட்டு லிமிட்டடாக நம்ம படிச்சிருந்திருப்போம், கொஞ்சம் அது ஃபேக்சுவல் டேட்டாவும் நிறைய படிச்சிருப்போம். பட் டிஎன்பிசியில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸு, அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின்ஸு, டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். சரி, இப்போ 2 எக்ஸாமுக்கும் சேர்த்த மாதிரி நான் படிக்கணுமா, இல்லை நான் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாமை முடிச்சுட்டு நான் படிக்கணுமா? சரி, இப்போ டிஎன்பிசியில் நீங்கள் குரூப் 1 அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப் என்டிபிசி கிராஜுவேட் லெவல்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த சைடில் இப்போ என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் படிக்கிறவங்களுக்கு அதே டிஎன்பிசியில் வந்துட்டு குரூப் 1 குரூப் 2 வந்துட்டு பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவேன். அப்போது நீங்கள் டிகிரி லெவல் படிக்கிறீங்களா இல்லை 10th லெவல் படிக்கிறீங்களா? ஸோ இதை பொறுத்து நமக்கு வந்துட்டு மாறப்போகுது. இப்போ ஐடிஐக்கு படிக்கிறவங்களா இருக்கீங்கன்னா பாருங்கள், சிடிஎஸ் வந்துட்டு டிப்ளமோ ஒரு ஐடிஐக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது டிஎன்பிசியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே வந்துட்டு ரயில்வேஸில் டெக்னீஷியன்ஸ், ஸோ ஐடிஐக்கான ஒரு முக்கிய பிரத்யேகமான ஒரு எக்ஸாம்னா அது டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும். அது போக சில எக்ஸாம்ஸ்லையும் ஐடிஐ வந்துட்டு நமக்கு வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குரூப் டிலையும் நமக்கு ஐடிஐ வந்துட்டு எலிஜிபிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த எக்ஸாம் எந்த குவாலிஃபிகேஷனில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி 2 எக்ஸாமே படிக்க முடியும். அப்போ 2 எக்ஸாமையும் சேர்த்து படிக்கலாமா இல்லை ஒரே எக்ஸாமை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அந்த ஆனுவல் பிளானரை கொஞ்சம் வந்துட்டு அதை நீங்களே ரிசர்ச் பண்ணுங்கள். எக்ஸாமுடைய டேட்ஸ் வந்துட்டு எப்படி வருது. சப்போஸ் இப்போ நீங்கள் ஐடிஐ படிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க, ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? டெக்னீஷியன்ஸ் இந்த சைடில் ரயில்வேஸில் வந்து டெக்னீஷியன்ஸோட நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம் வருது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா அது சிடிஎஸோடைய இந்த ஐடிஐ லெவல் பார்த்தோன்னா ஜூலை மாதம் வருது. அப்போ உங்களோட பிரைமரி ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு இப்போ ஜனவரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், நான் வந்துட்டு ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ரயில்வேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் அதே வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் அது எக்ஸாம் சப்போஸ் மார்ச் மாதம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அது எக்ஸாம் வந்துட்டு ஏப்ரல் மாதம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை முடிச்சதுக்கப்புறம் அந்த நாலேஜே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதில் யூஸ் ஆகும். மீதி ஒரு 2 மாதம் இருக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்து இதோட எக்ஸாம் வந்து இன்னும் தள்ளி வரும். இப்போ சிடிஎஸோட ஐடிஐ வந்துட்டு ஜூலை மாதம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா ஒரு நமக்கு ஆகஸ்ட் மாதம் தான் நமக்கு எக்ஸாம் இருக்க போகுது. அப்போ இங்கே வந்துட்டு எக்ஸாம் ஏப்ரல் மாதமே முடிஞ்சிடும். பட் அதே நாலேஜை வச்சு அடுத்த எக்ஸாம் டிஎன்பிசியில் அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ என்னோட ஐடியாவில் ரயில்வேஸ் அண்ட் டிஎன்பிசிக்கு எப்படி படிக்கலான்ற ஒரு சின்ன ஒரு சஜஷன் நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லலாம். ஸோ இது ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. பட் எந்த 2 வேர்ட்டிக்கலாக இருந்தாலும், நீங்கள் ரயில்வேஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ரயில்வேஸ்லேருந்து டிஎன்பிசி கொஞ்சம் எக்ஸாம்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, டிஎன்பிசிலேருந்து ரயில்வேஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக போடணும். டைமிங் வந்துட்டு கால்குலேட் பண்ணி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கணும். ரயில்வேஸ்னால் இங்கே வந்துட்டு அந்த அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ், பெரிய கொஷின்ஸ் இருக்கும், ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும் டிஎன்பிசியில். ஸோ ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கே 3 நிமிஷம் கூட ஆகலாம், நல்லா யோசிச்சு அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 2த்துக்கும் இருக்க டிஃப்ரென்சஸை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2மே சாத்தியம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே ஃப்ளோவாக வந்துட்டு போயிடுங்க. ஸோ இப்போ டிஎன்பிசினா ஓகே டிஎன்பிசி மட்டும், ரயில்வேஸ்னால் ரயில்வேஸ் மட்டும், குழப்பிக்க வேணாம்.
சப்போஸ் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஆசை இருக்கும், ஏன்னா 2 ஆனுவல் பிளானர் வந்திருக்குது, அடுத்த வருஷம் வந்துட்டு இந்த ரெண்டுத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய வரப்போகுது. அப்போ 2026ல் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனால் எனக்கு ஆசை சார் அப்படின்னு நமக்கு இருப்போம் இல்லையா, அவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் சூப்பர் தான், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபும் சூப்பர் தான், பட் எதுவாக இருந்தாலுமே அது வந்துட்டு நம்ம எஃபர்ட் போட வேண்டியது நம்ம கையில் இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ இதே இந்த சப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் பிரேக்கப் பண்ணுங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது அண்ட் காமனான சிலபஸ் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ரீசனிங்ல வரக்கூடிய டாபிக்ஸ் வந்துட்டு என்ன காமனாக இருக்குது, என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த டாபிக்ஸை மட்டும் கொஞ்சம் நீங்களே பிரேக்கப் தனியாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஆகணும். ஸோ எடுத்து அதோடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்து சிலபஸ் பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக பாருங்கள். முந்தைய ஆண்டு கேள்விகள் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நமக்கு இது மட்டும்தான் செட் ஆகும், இல்லை ரெண்டுமே படிக்க முடியும், இது ரெண்டுத்துல ஒரு ஆப்ஷனை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து ஃப்ளோவில் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் நமக்கு ஒரு சின்ன சஜஷன். ஸோ அப்போ இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரியான பேட்சஸ் சார் நான் வந்துட்டு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், டிஎன்பிசி அண்ட் ரயில்வேஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரியும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா ரொம்ப சூப்பர், வெல் அண்ட் குட், நமக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது. இல்லை சார் எனக்கு ஆர்கனைஸ்டாக கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும், இந்த டாப்பிக்கை இப்படி படிச்சுக்கணும், ஸோ வரிசையாக இந்த டாபிக் நான் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் சீரிஸ் போட்டால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரியான எல்லா பேட்சஸுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அது குரூப் 2க்காக இருக்கட்டும், குரூப் 4க்காக இருக்கட்டும், ஸோ லட்சியம் அப்படின்ற பேரில் குரூப் 4க்கும், குரூப் 2 அண்ட் 2A சிந்தனை அப்படின்ற பேரில் நம்ம பேட்சஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த பேட்சஸாக இருந்தாலும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். இல்லை சார் இப்போ குரூப் 4ம் குரூப் 2ம் டோட்டலாக கொஞ்சம் வேறு மாதிரி படிக்கணும். ஸோ அப்போ குரூப் 2ன்றது டிகிரி லெவலு, அதே குரூப் 4ன்றது 10th லெவலு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஃபிகல்ட்டி லெவல் நமக்கு மாறும். அண்ட் குரூப் 1 வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அது வேறு மாதிரி படிக்கணும், ஏன்னா பேட்டர்னே நமக்கு வந்துட்டு மாறுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் டிஎன்பிசியில் இந்த தனித்தனி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த தனித்தனி பேட்சஸ் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் இப்போ நான் டிஎன்பிசியில் குரூப் 1ம் படிக்கிறேன், குரூப் 4ம் படிக்கிறேன், குரூப் 2 இந்த மாதிரி 3 எக்ஸாம்ஸும் நான் எய்ம் பண்ணுறேன் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி மெகா பேக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ குரூப் 1 பேட்ச் தனியாக ஜாயின் பண்ணிட்டு குரூப் 4 பேட்ச் தனியாக ஜாயின் பண்ணிட்டு அப்படி வேணாம். இந்த ஒரு டிஎன்பிசி மெகா பேக் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அதை விட டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வரக்கூடிய பேட்சஸ் இருக்குல்ல, எஸ்ஐக்கான பேட்சோ இல்லை பிசி, இந்த மாதிரி நம்ம எந்த பேட்ச் வந்துட்டு டிஎன்பிசி நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக இது பண்ணுறோமோ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோ பார்த்துக்க முடியும். இதை தாண்டி இப்போ நம்ம கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு நாங்கள் என்னென்ன பேட்சஸோ இல்லை டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம லான்ச் பண்ணுறோமோ எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுற அந்த ஒரு கோர்ஸ் தான் டிஎன்பிசி மெகா பேக். ஸோ அப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணுன்னா டிஎன்பிசி மெகா பேக் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு தனித்தனியாக தான் கோர்ஸ்னால் தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ரயில்வேஸ்க்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்டிபிசி இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுப்பா. ஸோ அதுக்கு பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பேட்சஸ் எல்லாமே அதுக்காக நம்ம லான்ச் பண்ணது தான். இந்த என்டிபிசி 3rd பேட்ச் வந்துட்டு சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்ன்றதை லான்ச் பண்ணி சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் 3.0 சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. கொஞ்சம் ரீசெண்டாக லான்ச் ஆனது. இதுக்கு அடுத்து சார் இல்லை சார் நான் இப்போ ரயில்வேஸ் வந்துட்டு நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இப்போ டிஎன்பிசி படிச்சிருக்கேன், நான் ரயில்வேஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ரயில்வேஸில் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றதை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அது கூடிய சீக்கிரம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். இல்லை சார் இப்போ என்டிபிசிக்கு படிக்கிறேன், இந்த மாதிரி தனித்தனியாக ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுக்கும் வந்துட்டு நமக்கு பேட்சஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இல்லை வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது ஆர்ஆர்பி ஜேஇலேருந்து எல்லா பேட்சஸ். சரி இப்போ 2 எக்ஸாமுக்குமே சேர்ந்து படிக்க போகிறேன் சார். சார் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிறேன், நான் டிஎன்பிசிக்கு நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு அவேர்னஸில் இருக்கேன், நான் படிச்சிருக்கிறேன், இப்போ ரயில்வேஸ் ஒரு ஆப்போசிட் வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஸோ அதுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை ரயில்வேஸ் படிச்சிருக்கேன், இப்போ டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் வந்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை வருது. இல்லை சம்டைம்ஸ் இப்போ ரயில்வேஸ் அண்ட் எஸ்எஸ்சி வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் காமனாக இருக்கும். இப்போ டிஎன்பிசி ரயில்வேஸோ இல்லை டிஎன்பிசி எஸ்எஸ்சியோ ரொம்ப வந்துட்டு டிஃப்ரென்ஸாக இருக்குங்க இல்லையா. ரயில்வேஸ் அண்ட் எஸ்எஸ்சி வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே காமனாக இருக்கும். அந்த 3 சப்ஜெக்ட் காமன், ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, ஜிஎஸ் வந்துட்டு காமனு. இப்போ எஸ்எஸ்சியில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட் போக இங்கிலீஷ்ன்றது ஒரு தனி சப்ஜெக்டாக எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். ரயில்வேஸ்க்கு இங்கிலீஷ் வந்துட்டு தேவைப்படாது. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி நான் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு சார் நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் டிஎன்பிசி மட்டும்னா நான் டிஎன்பிசி மெகா பேக் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை சார் நான் டிஎன்பிசியும் படிக்கிறேன், ரயில்வேஸும் படிக்கணும், அப்போ ரெண்டுத்தையுமே பேட்ச் ஜாயின் பண்ணணுமானா அது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி மறுபடியும் இப்போ டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் மாதிரி ஓவரால் தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது தான் ஆல் இன் ஒன் பேட்ச். இப்போ டிஎன்பிஎஸ்சி பேட்சஸோ எஸ்எஸ்சி பேட்சஸ், ரயில்வேஸ், பேங்கிங்கு, டெஸ்ட் சீரிஸ், இபுக்ஸ்னு நம்ம மொத்த தமிழ் டீமோடைய ஆப்பில் எந்த கோர்ஸை வேணாலும் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு அடுத்து லான்ச் பண்ணக்கூடிய புது கோர்சஸ்
அதையும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிடுவாங்க. அதையும் ஆக்சஸ் பண்ணணும். ஓவராலாக எல்லா கோர்சஸையும் ஆக்சஸ் பண்ணணும்னா அதான் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ என்னுடைய சின்ன சஜஷன் வந்துட்டு இது இப்போ ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர்ப்பா. ஸோ இப்போ கிறிஸ்மஸோ இல்லை நியூ இயர்க்குலாம் ஆஃபர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆஃபர் டைமில் இந்த தமிழ்நாடு மெகா பேக் வந்து 2 வருஷத்துக்கு வேலிடிட்டி கொடுப்பாங்க. ஸோ இது இப்போ 2 வருஷத்துக்கு புதுசாக எந்தெந்த பேச்சஸ்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துருவாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அந்த சஜஷனில் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு கோர்சஸ் மட்டும் தனியாக இருந்தால் போதும்னா தனித்தனி கோர்சஸும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதான் நமக்கு இன்ஃபர்மேஷன். அண்ட் அந்த எல்லா பேச்சஸ்க்குமே ஸ்டடி பிளான் ஒன்று இருக்கும், அதையும் செக் பண்ணுங்கள். எல்லா டாபிக்ஸும் யார் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்க போகிறாங்க, டெமோ கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இந்த எந்த பேச்சஸ் ஜாயின் பண்ணதாலும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷன்லேயே நமக்கு நிறைய லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இப்போ NTPC பேட்சோ SSC பேட்சோ ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி மேன்மை எல்லா பேட்சஸோடைய அந்த லிங்க்குமே கீழே வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இந்த கோடை யூஸ் பண்ணி பாருங்கள் Y890 அப்படின்றது. ஏன்னா கிறிஸ்மஸ் ஆஃபரில் நமக்கு யூஸ்வலாக இருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜை விட 27% வரைக்கும் நம்ம கோடை யூஸ் பண்ணும்போது குறையும். ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அதை தாண்டி டபுள் வேலிடிட்டி 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி இந்த டைம் பீரியடில் இந்த லாஸ்ட் 1 வீக் கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 10,000 MCQs இருக்கக்கூடிய ஒரு PDF, ஸோ ஒன்லைனர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, ஸோ அது 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு PDF வந்துட்டு எல்லாருக்குமே தர்றாங்க. அது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காமன் தான். ஸோ காமனாக நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு PDF வந்துட்டு ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே அந்த PDF தருவாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அந்த கோடை யூஸ் பண்ணும்போது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கோடை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது சஜஷன் ஆர் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் லைவ் வரும்போது நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட நல்லபடியாக படிங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.